இங்க ஒரு பொண்ணு பாலத்துல இருந்து கீழே குதிக்கிறத பார்த்த ஹீரோ அந்த பொண்ணு செத்துருவாளோ அப்படின்ற பயத்துல போடி போய் காப்பாத்த போறான். பார்த்தா அது பொண்ணு கிடையாது, ஒரு பொம்மை. அடுத்து இந்த பொம்மையை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கும் போது பொம்மை அழகா தான் இருக்கு, நம்ம கடையில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துட்டு வரான். அப்படி வரும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கால, இவன் வேலை செய்யும் போது அந்த பொம்மை ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ அந்த பொம்மை கிட்ட போயிட்டு நீ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க, ஏன்னா மனுஷன் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அது கழுத்துல இருக்கிற நெக்லஸ் வந்து கட்டும் போது டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து மாறிடுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பயம், கத்துறான் கதறான். அந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காணாம போன காதலன் மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்துல அங்க வேலை பார்க்குற ஒரு சில பேர் வர இது பொம்மை மாதிரி நடிச்சு அந்த எல்லாருக்கும் சமாதானப்படுத்துது. அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றானா இதை கூட்டிட்டு ஊரை சுத்தி காட்டுறான், அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தரான். யாருக்குமே தெரியாம தன்னோட ரூம்ல வந்து பாத்திரம் பதுக்கி வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரன்னு சொல்லிட்டு போகவும் அதுக்குள்ள நம்ம சாப்பாடு செஞ்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு குளிச்சுட்டு திருப்பி அதே நெக்லஸ் எடுத்து போடும்போது திருப்பி பொம்மையா மாறிட்டா. ஹீரோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பாத்திரம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறான். அதை அவங்க அம்மா பார்த்துட்டு இந்த பையன் அந்த பொம்மை கூட ரொமான்ஸ் பண்றான்னு நினைச்சிட்டு சீக்கிரம் இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு போறாங்க.